ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இந்த கேரட் லட்டு. வாங்க பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக, ரொம்ப டேஸ்ட்டாக, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த லட்டு. இதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு கடாயில் கொஞ்சமாக ஒரு 10 முந்திரி பருப்பு வந்து நெய்யில் நல்லா வறுத்துக்கிறேன். நீங்கள் வேணுன்னா நான் முந்திரி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம், அது உங்கள் இஷ்டம். ஸோ நான் ஃபஸ்ட்டு முந்திரி மட்டும் நல்லா வறுத்து தனியாக ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது வந்து 2 பொருள் இருந்தால் போதும். மெயினாக வந்து உங்களுக்கு சுஜி ரவும் கேரட் இருந்தால் மட்டும் போதும். இப்போ பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு முந்திரி. இதை வந்து நான் கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஒரு 1/2 கப்பு வந்து நான் சுஜி ரவை சேர்த்துக்கிறேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகும், நல்ல ஸ்மெல் வரும். அது வரைக்கும் நல்லா ஸ்லோவிலே வச்சு நம்ம வந்து நல்லா வறுத்துக்கணும் ரவாவை. இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து ஸ்வீட் சேர்த்துக்க போகிறேன், சர்க்கரை. அதுக்கு வந்து ஒரு ஏலக்காய் சேர்த்துட்டு ஒரு 1/4 கப்பு சர்க்கரையை வந்து நல்லா நைஸாக அரைச்சி பவுலுக்கு மாற்றி வச்சுக்கிறேன். இப்போ வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான கேரட்டை நல்லா தோல் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்து மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். பியூரி மாதிரி அரைச்சி ரெடி பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருக்கோம் ரவா. அதே பேனில் வந்து கடாயில் அதை அந்த பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ரவா சேர்த்துட்டு கேரட் அரைச்சதையும் நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா உதிரி உதிரியாக வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல சர்க்கரை, அதை வந்து சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். கைவிடாமல், கை எடுக்காமல் நல்லா கிண்டிகிட்டே இருந்தால் நல்லா ஒரு ஸ்மெல் வரும். அப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ரெசிபி இது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல முந்திரி பருப்பு, அதை வந்து இதில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம ரவுண்ட் ஷேப்பில், லட்டு ஷேப்பில் நல்லா பிடிச்சி பிளேட்டில் வச்சிடலாம். அவ்வளோதான். ஈஸியான ஸ்வீட்டு இது. இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம். யாராவது வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்கன்னா டக்குன்னு இந்த லட்டு பண்ணி நீங்கள் கொடுத்துடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம் இந்த ரவா லட்டு, கேரட் லட்டு. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் என் சேனலை ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நாள் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இனிமேலும் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் ரவுண்ட் ஷேப்பில், லட்டு ஷேப்பில் கேரட் லட்டை வந்து நல்லா பிடிச்சி வச்சுக்கிறேன் எல்லாத்தையும். அவ்வளோதான். சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.